நாம் அமர்ந்த வண்ணமாக ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக 35வது துதிப்பாடலை நாம் பாடுகிறோம். துதிப்பாடல் 35, ஜீவனுள்ள தேவனே வாரும். 1வது 4வது கவிகள். 1வது 4வது கவிகள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளின் ஆலய ஆராதனைக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் இந்த சமூகத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்க அந்த வாய்ப்புக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை துதித்து பாடவும் உண்மை வாழ்த்தவும் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஆண்டவராமே இந்த நேரத்தை எங்களுக்கு இந்த நேரம் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இந்த வழிநடத்தல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை காண்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட தேவன் தாமே இந்த ஆலய ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 22, தூய தூய தூயா என்ற பாடல் 1வது 2வது கவிகளை நாம் பாடுகிறோம். Oh
நாம் கடந்து செல்வோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பாடகர் குழு இப்பொழுது நம்மை இந்த நேரத்தை பொறுப்படுத்தி வழிநடத்துவார்கள். இந்த நேரத்தில் நாம் ஆண்டு நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாயிலிருந்து நாம் கண்ண முடியும் ஆண்டு துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் அவர் அற்புதமானவர், துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆயிரம் அவர் துதிப்போம், நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். கேருபீனும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லாமல் தேவி துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவ துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். அவரை துதிப்போம், நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த காலம் முழுவதும் நம்மளை நடத்திய தேவன் அவர். துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். கண்ணின் மணி போல நாம் அவரை காத்து வந்தார். அதில் நம்ம துதிப்போம், நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை எப்போதும் நம்ம கூட இருந்தது. ஆகையால் நாம் அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாதிருக்கும் அவர் சுத்த கிருபை. அந்த கிருபை கூட எப்போதும் இருக்குது. நான் அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நான் நடத்தினது, என்றைக்குமே நம்ம விட்டு போனதில்லை. ஆயிரம் தேவ துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பாடலை பாடி நாம் அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். துதித்து பாட பார்த்தோம் என்ற பாடலை பாடுவோம். அதிலே கடந்த நாட்கள் கண்மணி போல் என்ற கவி சேர்ந்து நாம் பாடுவோம். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை போல் வல்லமையுள்ள தேவன் உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் நமக்கு இம்மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறார். இம்மட்டும் பாதுகாத்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஆயிரம் அவர் நன்றி சொல்வோம். இம்மட்டும் நம்மளுக்கு நல்ல ஜீவன், நல்ல சுகம், நல்ல பலத்தை கொடுத்த தேவன் நாம் நன்றி சொல்வோம். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கும் தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தார். ஒருவருக்கும் பாதுகாப்பை கொடுத்தார். ஆயிரம் தேவன் நன்றி சொல்வோம். நம்மை பாதுகாத்து வந்த தேவன் அவர். நாம் நன்றி சொல்வோம். அனுதினமும் நம்ம நடத்தின தேவன் அவராக நாம் நன்றி சொல்வோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவன் நமக்கு முன்பாக நின்று அவர் நடத்திடுவராக இருக்கிறார். ஆயிரம் அவர் நன்றி சொல்வோம். நம்மை கரம் பற்றி நடத்தின தேவன் அவர். ஆயிரம் அவர் நன்றி சொல்வோம். நன்றியுள்ள இதுகளில் நாம் பாடுவோம். நன்றி துதி பாடுவோம், இயேசுவை உள்ளதால் என்று பாடு என்று பாடலாம் சேர்ந்து பாடுவோம். la la
இந்த நேரத்தில் நாம் நம்மை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். நாம் நம்மை அவர் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். நாம் செய்த பாவம் குற்றம் அனைத்தையும் அவர் பாதுகாப்பில் வைப்போம். அவருக்கு முன்பாக நாம் அறிக்கையிடுவோம். அவருக்கு முன்பாக நாம் மன்னிப்பு கேட்போம். நம் வாழ்க்கையை அவரிடத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்ம தேடி வர தேவன். அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தார். சிறுவை நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு அனைத்தும் சுமந்து நமக்காக அவர் மரித்த தேவன். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். நமக்கு அவர் மீட்பு கொடுத்த தேவன். அவர் மரித்ததன் மூலமாக அவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நம்மளோட வாழ்க்கையை நம்ம அர்ப்பணம் செய்வோம். அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். திருக்கடத்தால் தாங்கி என்ற பாடலிலே 3ஆம் வரியை பாடுவோம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனர் இந்த மீட்பு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தூய நாமத்திற்கு துதிகளை நாங்கள் ஏறெடுத்து துதிக்கத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எங்களுடைய நாசிலே சுவாசத்தை விடுவதற்கு நீர் அனுமதி தந்திருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தோப்பனே, மனிதன் அப்பத்தாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர், உணவு எங்களை காக்க முடியாது, உங்களுடைய வார்த்தை மாத்திரமே எங்களை காக்க முடியும் என்று சொல்லி எங்களுக்கு கற்று வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர், இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நாம் நினைவு கூறுகிறோம். நீர் கிருபையாக இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். என்னுடைய நண்பர்கள் அநேகம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தை உடம்பில் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் அப்பா. நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்ஸ் அநேகத்தை அவருடைய ஆண்டவரே உடம்பில் நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல இந்த தொற்று தொடாது இருக்கிற பிள்ளைகளை பாதத்தில் தருகிறோம். அவர்களுடைய உடம்பிலையும் அந்த ஒயிட் செல்ஸை நீர் அதிகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா தொற்றுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஆண்டவரே ஒயிட் செல்ஸை எங்களுடைய உடம்பிலே நீர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்குகிறவர், எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை அற்புதமாக செய்யக்கூடிய தேவன். ஆண்டவரை, எங்களுடைய உடம்பிலையும் நீர் ஏற்கனவே வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா நோய்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தியை ஆண்டவரை எங்களுடைய உடம்பிலே நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நோயை அதை கட்டுப்படுத்த, அதற்கு எதிர்த்து நிற்க எங்களுடைய ஒவ்வொரு ஒயிட் செல்ஸுக்கும் சக்தியும் பலனையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, உதவி செய்யும். ஆண்டவரை, அநேக நாடுகள் இதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது நமக்கு தெரியும். ஆண்டவரே,
அந்த அரசாங்க ஆண்டவரே மருத்துவமனைகள், இன்னும் தனியார் மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை உனக்கு தெரியும் ஆண்டவரே. இல்லாமல் ஒவ்வொருடைய ஆண்டவரை இந்த செல்ஸ் ஒவ்வொன்றையும் பலப்படுத்தும்படியாக சொல்லியிருக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ உதவி செய்யும்படியாக நம்ம சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எங்கள் நாட்டை ஆளுகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிஎம்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு சிஎம்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பிரசிடென்ட்டுக்காக, கவர்னர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், எம்பிஸ் எம்எல்ஏஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இப்படியாக தகுதி ஆண்டவரை வேலை செய்கிற அரசாங்கத்துக்கு கீழாக வேலை செய்கிற IPS ஆஃபீஸர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை தாரும், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும், நாட்டினுடைய முன்னேற்றத்தை முன்வைத்து செயல்படவும் நீதாமே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரை. நீதாமை பொருட்படுத்தி வழிநடத்தும் ஆண்டவரை. அநேக செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரை. இந்த கொரோனா நோயை தங்களுக்காக ஆதாயப்படுத்தி தங்களுக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற டாக்டர்ஸையும், வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற மற்ற தனியார்களையும் நபர்களையும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தையிலே ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, மனதில் நீர் பேசி அவர்கள் ஆண்டவர் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து தியாகம் பண்ண ஆண்டவரே உதவி செய்யும்படியாக உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். தேவனை நீ பொறுப்படுத்த நீ வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிஷப்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிஷப்காக, அனைத்து DSSகளுக்காக, இன்னும் ஆண்டவரே முதல்வர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் அவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த நீ வழிநடத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், சுகத்தை தாரும். இதை சரியான முறையில் எங்களுடைய கான்ஃபரன்ஸ் ஒவ்வொன்றையும் நடத்தி செல்ல அவள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அதே போல திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ தனிப்பட்ட முறையில் நீர் ஆசீர்வதியும். கவலையோடு கூட கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் தேவையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகளை சந்தியம் இன்னும் அடுத்த வகுப்புக்கு போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை தேவன் முன்பாக வைக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக நீ செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்துகிறாக ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் இந்த நாளில் கேட்க போகிற செய்தி மூலமாக எங்களோடு கூட பேசும், அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். உடைய சத்தத்தை மாத்திரம் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை வேறு எந்த இளைஞர்களும் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு தடை செய்யாதபடி தேவர்களை பாதுகாத்துக் கொள்ள சொல்லிக்கிறோம். சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்கிறது போல பூமியில் செய்வதாக. அன்னத்தில் ஆகாரத்தை கொடுத்தால் எங்களுக்கு வாய்ப்பு சுயர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு எங்களை சோதனை செய்யலாம். தீவிரங்களை ரட்சித்து ராஜ்யம் வல்லமை என்றழைக்கக்கூடிய ஆமென். இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆலய ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலய ஆராதனையை கண்டு ஆசீர்வாதம் அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 10ஆம் தேதி மிஸ்டர் கிப்சன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 10ஆம் தேதி மிஸ்டர் செல்வன் பொன்ராஜ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 12ஆம் தேதி மிஸ்டர் ஹேனா பால்ராஜ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 14ஆம் தேதி மிஸ் ஜெனிட்டா ஜான்சன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் எலிசபெத் லட்சுமி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்களுக்காக தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, மறுபடியுமாக உங்களுடைய தூய பாதத்தை நோக்கி பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவர் 10ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாட போகிற ஆண்டவர் மிஸ்டர் கிப்சன் அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த மகனை நீ வழிநடத்தி வந்திருக்கிறேன். நீ மட்டுமாக கிருபையின் இரக்கம் அவர்களோடு கூட இருந்து சில வேலைகளை கொடுத்து நீ நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே.
தொடர்ந்து மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையும் இரக்கமும் மக்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த வருடத்திலே புதிய ஆசீர்வாதங்களை நாளை நிறைத்து நீர் வழிநடத்தும். இன்னும் உண்மை அதிகமாக நேசித்து வளர நீர் உதவி செய்யும். அப்படி சார்ந்திருக்கிற மனைவி மகனை உடைய பாதத்தில் தருகிறேன். ஆண்டவரை நீதாமே அவர்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மாம்ச செல்வன் பொன்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய மகனுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகனை நீர் ஆசீர்வதியும். போக்கிற மருத்துவம் அவளோடு கூட இருந்தீர், பாதுகாத்தீர். உடைய கிருபை அவர்களை சொந்த கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து புதிய வருடத்திலும் எல்லா விதமாக வழிநடத்தி ஜெபிக்கிறோம். தேவனே அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்தி நீர் வழிநடத்துவீராக. நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம். அவரை சார்ந்திருக்கும் மனைவி மூன்று பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் என்ற ஆசிர்வதியும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாண்டி வழிநடத்தும். அதே போல 12ஆம் தேதி ஆண்டவர் பிறந்தநாள் கொண்டாட போகிற ஹேனாவுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகளோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். போன வருடம் முழுதும் அவரை வழிநடத்தி இருக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆற்றி தேற்றி இருக்கிறேன். தேவையை சந்தித்திருக்கிறேன். மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகளை நீர் ஆசிர்வதியும். ஆண்டவர் இந்த புதிய வருடத்திலும் புதிய கிருபைகளால் அவரை நிறைத்தரணும். அதிகமாக நேசிக்கவும் உங்களை வளரவும் உதவி செய்யும். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா கொடுத்திருக்கிற கணவனுக்காக ஆண்டவர் மகனுக்காக நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். ஆண்டவரை இன்னுமாக ஆண்டவரை 14ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற மிஸ் ஜெனிகா ஜான்சனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய மகளுக்கு நீர் தந்திருக்கிற உற்சாகத்தின் ஆவிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அவர்கள் எழுதியிருக்கிற பரீட்சையிலே இந்த கிருபை என்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகளை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய காலேஜ் படிப்பை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கில் மரத்தில் முதல்வர் கூட தங்கிரும். கற்றுக்கொள்கிற காரியங்களிலே ஆண்டவரை முன்வைத்து செயல்பட உதவி செய்யும். ஆண்டவரை மகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சமையும். புதிய வருடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருடமாக இருக்க, உன்னை நேசிக்கிற ஒரு வருடமாக இருக்க, மேலே வளர்கிற ஒரு வருடமாக அவர்களுக்கு இருக்க உதவி செய்யும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா தம்பி இவர்கள் யாவரையும் பாகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும். அதே போல ஆண்டவரை இன்னுமாக 15ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட போகிற எலிசபெத் லட்சுமி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே உடைய மகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து வழிநடத்தும். அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட கணவரோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய மகளை ஒரு ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் கருவியாக அந்த குடும்பத்தில் நீர் வைத்திருப்பதற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய வழிநடத்துதல் அதிகமாக இருக்க வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தாக ஸ்தோத்திரம். மழை ஆசீர்வதியும். கணவர் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இவர் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கள் எல்லாரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரப்பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கத்தக்கதான ஒரு வாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை ஆண்டவர் பொறுப்படுத்த வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் பேசுகிறதை எங்கள் காதுகள் கவனமாக கவனிக்க நீர் உதவி செய்யும். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்க உதவி செய்யும். வருகிற இடைஞ்சல்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை தடை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்தி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளினுடைய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். நாம் இந்த மாதத்தில் த ப்ரொவைடர் ப்ரொவைட்ஸ் இன் அவர் பாவர்ட்டி என்ற கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்து வருகிறோம். பூர்த்தி செய்பவர் பஞ்சத்திலும் பெற்றுக்கொள்ள பகிர்ந்தளிக்கிறார் என்ற கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்கிறோம். இந்த வாரத்தில் he provides wine to drink. He provides wine to drink. திராட்சரசம் உறிஞ்சுவதற்கு பகிர்ந்தளிக்கிறார். திராட்சரசம் உறிஞ்சுவதற்கு பகிர்ந்தளிக்கிறார். வீக்லிஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸ் 2 பேர் தங்களுடைய சர்வேக்காக தங்களுடைய ப்ராஜெக்ட் குறித்து அதிகமாக ஸ்டடி பண்ணுகிறதற்காக வெளியிலே சென்றிருந்தார்கள். இரவு ஆகிவிட்டது. அவர்கள் திரும்பி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் வந்த கார் பழுதடைந்து விட்டது. அப்படி பழுதடைந்த உடனே
அதை கட்டி இழுக்க வேண்டும், கட்டி இழுத்து செல்ல வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே வருகிற ஒருவர் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வண்டியில் இருந்த கயிற்றை எடுத்து கட்டி கிட்டத்தட்ட 80 மைலுக்கு மேலாக அவர்கள் செல்ல வேண்டும். அவ்வளவு தூரம் போனால்தான் அங்கே மெக்கானிக் பொறியாளர்கள் இருக்கிறார்கள். இழுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். போகிற வழியிலெல்லாம் இந்த கயிறு அருந்து போகிறது. இந்த கயிறு பழுதான ஒரு மிகவும் பழமையான ஒரு கயிறு என்பதனாலே இழுத்து செல்லும் போது அருந்து போகிறது. அதை மறுபடியும் ஒரு முடி போடுகிறார்கள். முடி போட்டுவிட்டு மறுபடியும் இழுத்து செல்கிறார்கள். அருந்து விடுகிறது. இப்படியாக கொஞ்சம் தூரம் போகும்போது அது அருந்து விடுகிறது. கடைசியாக ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிற பட்சத்தில் என்ன செய்வதென்று திகைத்து அறியாது ரோட்டு ஓரத்திலே நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்செயலாக ஓரமாக எட்டி பார்க்கும்போது ஒரு கயிறு கட்டு அங்கே கடப்பதை காண்கிறார்கள். அது புதிய கயிறு. அந்த கட்டு அங்கே இருப்பதை பார்க்கிறார்கள். பார்த்த பட்சத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டு அதை எடுத்து மறுபடியும் தங்களுடைய காரை அந்த உதவி செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய காரில் கட்டி பத்திரமாக அந்த இடத்திற்கு போகக்கூடிய இடத்திற்கு இழுத்து செல்கிறார்கள். ஆண்டவருடைய உதவி ஒரு மனிதனுக்கு எல்லா உதவிகளும் நீங்கும் போது கடைசி கட்டத்தில் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்கிறவர். ஆனால் நமக்கு எது தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆகையினால அவர் சரியான நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய இடத்தை போய் அடைய வேண்டும், அது அவருடைய விருப்பம். அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆயத்தம் செய்து நமக்கு ஏற்ற வேளையில நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொன்ன அந்த வேத பகுதி யோவான் 2வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் அடங்கிய அந்த வேத பகுதி ஒரு சில உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது முதலாவதாக இந்த 2வது அதிகாரம் துவங்கும் போதே ஆன் தேர்ட் டே 3வது நாள் என்று சொல்லி தொடங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து பெத்பராகே என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து அவர் கலிலேயாவுக்கு வருகிறார். கலிலேயாவுக்கு வந்து இருந்து அவர் அந்த வழியாக வந்து கானாவூருக்கு வருகிறார். ஆனால் அதற்கு இடைப்பட்ட நாட்களில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை குறித்து யோவான் சுவிசேஷகன் எழுதுகிறார். அதிலே மறுநாளிலே மறுபடியும் என்று அடுத்த நாளிலே என்றெல்லாம் அங்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாம் 3வது நாள் இந்த இடத்துல ஊழியத்திற்கு வந்தார், கானாவூருக்கு வந்தார் என்று சொல்லி கொடுத்திருப்பதனால அந்த 3வது நாள் என்ன என்பதை குறித்து யோசிப்போம் என்றால், எதிலிருந்து எது வரைக்கும் 3வது நாள் என்று சொல்லி நாம் தியானம் செய்வோம் என்றால், பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். அந்திரேயா அவருடைய சகோதரர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார், அவரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த நாளிலிருந்து அதுக்கு அடுத்த நாள் வேதத்தில் இருக்கிறது. 1:43 நாம் வாசிப்போம் என்றால், மறுநாளிலே 1:43 வாசிக்கும் போது அந்த 2வது நாளிலே பிலிப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார். ஆண்டவர் அவரை அழைக்கிறார். அவர் பெத்சாயிதா பட்டணத்து மனிதராக இருக்கிறார். அவர் பெத்சாயிதா பட்டணத்தை சார்ந்தவர். சீமோன் பேதுரு பெத்சாயிதா பட்டணத்தை சார்ந்தவர். இன்னும் அந்திரேயா அதே பட்டணத்தை சார்ந்தவர். இன்னும் யோவானும் அதே இடத்தை சார்ந்தவர். அங்கே பிலிப்பு மறுபடியும் நத்தானியேல் என்று சொல்லக்கூடியவரை அங்கு அழைத்து வருகிறார். இந்த நத்தானியேல் கானா ஊரை சார்ந்தவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரை சார்ந்தவர் என்று 1:45 மற்றும் 21:2 இதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பொழுது இவர்கள் எல்லோருமே எங்கு வருகிறார்கள் என்றால், இந்த 3வது நாள் கல்யாண வீட்டுக்கு வருகிறார்கள். முதல் நாள் சீமோன் பேதுருவை அழைத்த நாள். அடுத்த நாள் பெத்சாயிதா பட்டணத்தினாகிய பிலிப்புவையும் கானா பட்டணத்தாகிய ஊரை சார்ந்த நத்தானியேலையும் அழைத்ததாக வேதம் சொல்கிறது. 3வது நாளிலே இவர்கள் கானாவூருக்கு வருகிறார்கள். இந்த கானாவூர் கலிலேயாவில் இருக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் 2 கானாவூர் இருக்கிறது. ஒன்று எப்ராயிம் தேசத்தை சார்ந்த ஒரு கானாவூர், அது யோசுவா 16:8 கொடுக்கப்பட்டிருக்கிறது, 17:9 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கானா ஆசேர் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பட்டணம். அதை குறித்தும் யோசுவா 19:28 நாம் வாசிக்கிறோம். இது நாசரேத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கு பகுதியில் 4.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அதை நாம் 4.5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட்லே நாம் வடகிழக்கு பகுதியிலே நாம் பிரயாணம் செய்வோம் என்றால் இந்த பட்டணம் இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய அம்மாவும்
இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசுடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி என்றால் எத்தனை சீடர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள் என்பதை குறித்து யோசிப்பதற்கு முன்பதாக, இந்த குடும்பத்தினர் இயேசுவை அழைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பமாக இருந்திருக்க வேண்டும். அப்படி பயந்த குடும்பமாக இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக அந்த கல்யாணத்திற்கு சென்றிருக்க மாட்டார். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அவரிடத்தில் இல்லாது இருக்கும் என்றால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு, அந்த கல்யாணத்திற்கு சென்றிருக்கவே மாட்டார். ஆண்டவர் அந்த கல்யாணத்துக்கு செல்கிறார். எத்தனை சீடர்கள் மொத்தம்? முதலாவதாக அந்திரேயாவை குறித்து வாசிக்கிறோம். அந்திரேயாவும் யோவானும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் யோவான் ஸ்நானகனாலே அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் எங்கே வருகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைகிறார்கள். அந்திரேயா பேதுருவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். பிலிப்பை தேவன் கூட்டி வருகிறார். பிலிப்பு நத்தானியலை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ கிட்டத்தட்ட 5 சீடர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறார்கள். இயேசுவோடு சேர்த்து மொத்தம் 6 பேர். இப்பொழுது அவருடைய அம்மாவும் அங்கே இருக்கிறார்கள். வேறு சகோதரர்கள் இருந்தார்களா என்பதை குறித்து நமக்கு வேதம் சொல்லவில்லை. மொத்தம் இவர்கள் சீடர்களோடு கூட சேர்த்து 5 சீடர்கள், இயேசுவோடு கூட சேர்ந்து 6 பேர் இருக்கிறார்கள். அந்த திருமணத்தில் இருந்த பிரச்சனை என்ன? அங்கே பிரச்சனை என்ன? இது எவ்விதமாக இந்த பிரச்சனை சந்திக்கப்பட்டது? அது மாத்திரமல்ல, இது எவ்விதமான ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு திராட்சரசம் கொடுக்கப்பட்டது, அதிகமாக கொடுக்கப்பட்டதா என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக, சரியான நேரத்தில் தேவையை சந்திக்க முன் வருகிறார். இயேசு சரியான நேரத்தில் தேவையை சந்திக்க முன் வருகிறார். At right time he comes forward to provide our needs. Right time he comes forward to provide our needs. 3வது வசனத்திலிருந்து 5வது வசனங்கள் அடங்கிய பகுதியிலே நாம் பார்க்கும்போது, முதலாவது திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்டது. ஒருவேளை இந்த குடும்பத்தினர் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் அங்கே வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை ஏழ்மை நிறைந்த குடும்பமாக இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதிகமாக இவர்களால் செய்ய முடியவில்லை. எப்படி ஆயினும் அங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே குறைவுபட தொடங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுடைய திருமணம் எப்பொழுதுமே 7 நாட்கள் கொண்டாடப்பட்டதாக வேதம் சொல்கிறது. ஒரு நாளிலே நாம் கொண்டாடுகிறது போல முகூர்த்தம் நாள், அடுத்த நாள் என்று சொல்லி 2 நாட்கள் கொண்டாடி நிறுத்திவிடாதபடி அவர்கள் 7 நாட்கள் அனுசரித்தார்கள் என்று சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது, 12வது, 17வது, 18வது வசனங்களிலே அடிப்படையில் அதை பார்க்கிறோம். சிம்சோன் 7 நாள் அவர்களுக்கு விருந்து செய்தார். 7 நாள் கொண்டாடப்பட்டது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய அம்மா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு குடிப்பதற்கு என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை என்று சொல்லி அந்த செய்தியை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு அந்த அம்மாவை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். ஒரு சிலர் சொல்வார்கள் அது அந்த வார்த்தை மதிப்பு இல்லாத ஒரு வார்த்தை என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் வேதத்தில் பல காரியங்களை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்வோம் என்றால், குனாய் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை பல இடங்களிலே உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. அங்கே நாம் வேதத்தில் பல இடங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். யோவான் 4 முதலாவதாக மத்தேயு 15:28 இயேசு கிறிஸ்து இந்த கானானிய ஸ்திரீயை அழைக்கும் போது ஸ்திரீயே என்று சொல்லிதான் அழைக்கிறார். யோவான் 4:21 சமாரிய பெண்ணை இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். யோவான் 19:26 மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்மாவை அழைக்கும் போது, சிலுவையிலிருந்து அழைக்கும் போது ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். யோவான் 20:15 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலேனா மரியாளை ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். யோவான் 20:13 நாம் வாசிக்கும் போது 2 தேவதூதர்கள் கல்லறையில் இருந்து கொண்டு அங்கே வந்திருக்கிற 2 பேரிலே ஒருவரை, அதாவது இந்த மகதலேனா மரியாளை பெண்ணை ஸ்திரீயை என்று சொல்லி அழைக்கிறார். இன்னுமாக 1 கொரிந்தியர் 7:13 பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது அங்கே இருக்கக்கூடிய விசுவாசியாக இருக்கிற பெண்களை அழைக்கும் போது ஸ்திரீகள் என்று சொல்லி அழைக்கிறார். இந்த ஸ்திரீகள் அல்ல ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய வார்த்தை மதிப்பு குறைந்த வார்த்தை அல்ல, மற்றவர்களை கனப்படுத்தி அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவ்விதமாகவே இயேசு கிறிஸ்து மரியாளை தன்னுடைய அம்மாவையும் ஸ்திரீயை என்று சொல்லி அழைக்கிறார். அம்மா என்ற வார்த்தை உபயோகப்படுத்தவில்லை, ஸ்திரீயை என்று சொல்லி அழைக்கிறார்.
ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் எனக்கும் உனக்கும் என்ன, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஒரு எதிர்மறையான வார்த்தையாக, வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகையினால தான் அந்த ஸ்திரீ என்கிற வார்த்தையும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஏழ்மைப்படுத்தி அழைத்த ஒரு வசனமாக வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் முதல் சொன்ன வார்த்தை அப்படி இல்லை. ஆனால் இரண்டாவது வார்த்தை உண்மையாகவே கொஞ்சம் வருத்தம் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 2 சாமுவேல் 16:10 அபிஷாயை குறித்து, அபிஷாய்க்கு விரோதமாக இவ்விதமான வார்த்தைகளை தாவீது அரசர் உபயோகப்படுத்துகிறார். எஸ்ரா 4:3 இவ்விதமாக உனக்கும் எங்களுக்கும் பங்கு இல்லை என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற காரியங்களில் யெருபாபேல் இவ்விதமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இன்னும் மத்தேயு 8:29 2 பேய் பிடித்தவர்கள் அல்லது பிசாசு பிடித்தவர்கள் இயேசுக்கு விரோதமாக எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லி உபயோகப்படுத்துகிறார். அந்த பிசாசு பிடித்தவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். இது உண்மையிலே நான் சொன்னது போல கொஞ்சம் மனவருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் தன்னுடைய அம்மாவுக்கு முன்பாக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார் என்று சொல்லி நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துடைய அம்மா இயேசுவினிடத்தில் வந்து சொல்லும்போது அது அவருடைய சொந்த பிரச்சனையாக மாறிவிடுகிறது. தன்னுடைய சுய தேவைக்கு அல்லது உறவினர்களுடைய தேவைக்காக இந்த அற்புதம் செய்வதற்கு தூண்டுவதாக ஒருவேளை எண்ணக்கூடும், அவ்விதமான ஒரு எண்ணம் நிகழக்கூடும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து எந்த விதமான உடல் ரீதியான உறவுகளுக்கு முக்கியத்துவம் தராதபடி அவர் அங்கே அந்த அம்மாவின் இடத்துல அவ்விதமாக பேசுகிறார். இரண்டாவது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இப்பொழுது கீழ்ப்படிந்து அந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்வார் என்றால், அற்புதத்தை செய்வார் என்றால், மறுபடியுமாக இந்த அம்மா எல்லா காரியங்களையும் தலையிட நேரிடும். எங்கே ஒரு காரியம் ஏற்பட்டாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், மகனே இப்படி ஒரு காரியத்தை செய், இந்த அற்புதத்தை செய் என்று சொல்லி ஒருவேளை பின்னதாக இருக்கக்கூடும். ஆகையினாலே தான் ஆண்டவர் அந்த காரியம் இனிமேல் நடைபெறக்கூடாது என்பதற்காக மிகவும் கண்டிப்பாக இருக்கிறார். இதற்கு முன்னதாக, ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய தாயார் என்னென்ன சொன்னார்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்திருக்கிற ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு வந்த பிற்பாடு அவர்கள் சொல்லுகிறதற்கு அவர் கீழ்ப்படியவில்லை, அதுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. அடுத்தபடியாக ஒருவேளை இயேசு கிறிஸ்து இதை யோசித்திருக்கக்கூடும் மனதில், இந்த அம்மாவை வருகிற நாட்களில் ஒரு தெய்வமாக வைத்து வணங்கப் போகிறார்கள், அதற்கு ஒருவேளை இந்த பகுதியை ஆதாரமாக வைத்து எடுத்து பேசக்கூடும். இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய அம்மா கீழ்ப்படிந்தார்கள், ஆகையினால் அவருடைய அம்மா மேலானவர்கள் என்று பேசக்கூடும். ஆகையினாலே இந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு, ஏனென்றால் மரியாள் அவர்களை, இயேசுனுடைய தாயாகிய மரியாள் அவர்களை அவர்கள் கன்னி மரியாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்ம வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு 4 சகோதரர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள், அவர் பிள்ளைகளை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருமணம் முடிந்து அவர்கள் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அவ்விதமான ஒரு எண்ணம் வந்து அவர்களை வணங்காதபடிக்கு ஒருவேளை ஆண்டவர் விதமான காரியங்களை சொல்லியிருக்கக்கூடும். இந்த அம்மா பரிந்து பேசுகிறது போல, ஒரு அட்வொகேட் போல, ஒரு வக்கீல் போல பேசுகிறது போல இயேசுவின் இடத்துல பேசுகிறார்கள். அவர்களுக்கு இல்லை, நீர் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற இடத்துல பேசுகிறார்கள். ஆகையினாலே நாம் அறிகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவே ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு அட்வொகேட் தேவையா, இன்னொரு பரிந்து பேசுகிற ஒரு ஆள் தேவையா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நேரடியாக தேவனிடத்தில் உறவு வைத்துக் கொள்ள முடியும். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து அதை தடை செய்திருக்கக்கூடும். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த காரணங்களுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடும். ஒருவேளை நாம் யோசித்து பார்க்கும்போது இது நமக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவருடைய மனதிலே அது இருந்து பல காரியங்கள் இருந்ததுனால ஆண்டவர் அவ்விதமான வார்த்தைகளை சொல்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறார், இது சொல்லிவிட்டு என்னுடைய நேரம் வரவில்லை, இது ஒரு காரணம். எனக்கும் உனக்கும் என்ன என்று சொல்லுகிற காரியங்களில் இது ஒரு காரணம். என்னவென்றால், என்னுடைய நேரம் வரவில்லை. என்னவென்றால், என்னுடைய சரியான நேரம் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் இயேசுடைய தாயார் சற்று அதிகமாக முன்னதாக இந்த காரியங்களை இயேசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம். இங்கே திராட்சரசம் குறைந்து போகிறது, சுத்தமாக குறைந்து போகவில்லை, குறைந்து போயிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் முன்னதாக வந்து சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இப்பொழுது நான் இந்த அதிசயத்தை செய்வேன் என்றால், அற்புதத்தை செய்வேன் என்றால், மக்கள் என்ன நினைப்பார்கள்? தண்ணீரை கொண்டு திராட்சரசம் எடுத்த பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும்,
அப்படி ஊற்றினால் அதில் இருக்கிற திராட்சரசம் எதாக மாறி இருக்கிறது? அதில் இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த கலர் அப்படியே இருக்கிறது, ருசி அதில் இருக்கிறது, அவைகளெல்லாம் இந்த தண்ணீருக்குள்ளாக வந்து திராட்சரசமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி மக்கள் பலவிதமாக பேசக்கூடும். ஆனால் அதற்கு எந்த விதமான ஒரு முறையும் அல்லது வழியும் கூடாதபடி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். அவர் உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த திராட்சரசங்கள் எல்லாம் ஒருவேளை பெரிய பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்திலோ அல்லது வெண்கல பாத்திரத்திலோ அல்லது மற்ற விதமான பாத்திரத்திலோ வைத்து அதை எடுத்து பரிமாறி இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அதிலே ஊற்ற சொல்லவில்லை, பழைய திராட்சரசத்துக்கு உள்ளாக ஊற்ற சொல்லவில்லை. ஆண்டவர் அவருடைய தன்னுடைய நேரத்தில் அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். முன்னதாகவும் அல்ல, பின்னதாகவும் அல்ல, சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவருக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் நம்முடைய தேவைகளை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அழகாக அதனதன் காலத்தில் செய்கிறவர். He makes everything beautiful in his time. சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய நிகழ்ச்சிகளிலே பங்கெடுப்பவராக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய நிகழ்ச்சிகளிலே முதன்மையான ஒரு விருந்தினராக அவர் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் விதமான ஃபங்க்ஷனுக்கு அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படும் போது நம்முடைய தேவைகளை அறிந்து அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் அழைக்க வேண்டும், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அவர் சந்திக்கிறார். அடுத்தபடியாக வசனம் 6-8 வசனங்கள் அடங்கிய பகுதியில் the right person's help he gets, சரியான நபர்களின் உதவியை பெற்றுக்கொள்கிறார். சரியான நபர்களின் உதவியை பெற்றுக்கொள்கிறார். அவருடைய அம்மா அவரிடத்துல சொல்லுகிறார்கள், ஒருவேளை அந்த இன்டென்ஷன் சரியாக இல்லாததுனால ஆண்டவர் அதை தடை செய்கிறார். அதை செய்த உடனே அவருடைய அம்மா சொல்கிறார்கள் வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த அம்மானுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு எதிர்மறையான வார்த்தைகளும் அவருடைய வாயிலிருந்து வரவில்லை. அல்லது இயேசு கிறிஸ்துவை திட்ட வேண்டும், நான் அவருடைய அம்மா, நான் கண்டிப்பாக அவர்களை திட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவிதமான எண்ணத்தோடு எந்த விதமாகவும் அவர்களை திட்டவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எதிர்மறையான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஊழியம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். எதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பது அந்த அம்மாவுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, எது இயேசு கிறிஸ்து சொன்னாலும் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியும். ஆகையினாலே தான் அவர் கடிந்து கொண்டாலும், அவர் நம்மை திருத்தினாலும், நம்மை ஒழுக்கத்திற்கு கொண்டு வந்தாலும் அது சரியாக இருக்கும் என்று சொல்லி தெரியும் அந்த அம்மாவுக்கு. ஆகையினாலே தான் எந்த ஒரு வார்த்தையும் அவர்கள் பேசாதபடி அவருடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இங்கே இருக்கிற கற்சாடிகளிலே நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விதத்தில் இவைகளெல்லாம் தண்ணீர் ஊற்றி குடிப்பதற்காக வைக்கப்பட்டவைகள் அல்ல, கால்களையும் கைகளையும் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடிகள். அப்படி என்றால் எர்தன் வெசல், மண்ணிலும் செய்யக்கூடிய ஜாடிகள் உண்டு. ஆனால் இது கல்லினாலே செய்யப்பட்ட ஒரு கற்சாடி. இந்த கற்சாடியை யூதர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினார்கள். அது எதற்காக? அவர்கள் வீட்டிற்குள்ளே வரும்போது கைகளையும் கால்களையும் கழுவிவிட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அங்கே உபயோகப்படுத்தினார்கள். அது அவருடைய வழக்கம். ஆனால் ஒருவரை நாம் வேதத்தில் வாசிக்கும் போது பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் சீஷர்களை குறித்து குற்றம் சொன்னார்கள். மார்க் 7:3 வாசிக்கிறோம், இவர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள். அப்படியான வீட்டுக்கு வரும்போது கையும் கழுவவில்லை, கால்களும் கழுவவில்லை. ஆகையினாலே அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு யூதனும் கையை காலையும் கழுவ வேண்டும், அது அவர்களுடைய சட்டம். ஒரு யூதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், எவன் ஒருவன், ஆங்கிலத்தில் வாசிக்கிற மூலமாக, he who uses much water in washing will gain much wealth in the world.
எவன் ஒருவன் அதிக தண்ணீரை உபயோகப்படுத்தி தன்னுடைய கால்களையும் கைகளையும் கழுவுகிறானோ அவன் இந்த உலகத்திலே அதிக விதமான சொத்துக்களை அவன் பெற்றுக்கொள்வான், அல்லது பொருளாதாரத்தை அல்லது பணத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி அந்த யூத பழமொழி சொல்லுகிறது. அப்படி இதனுடைய அர்த்தம் என்ன? எப்பொழுது வந்தாலும் அவர்கள் கைகளையும் கால்களையும் கழுவுகிறவர்களாக காணப்பட்டார்கள். தமிழிலே நமக்கு ஒரு பழமொழி தெரியும், அல்லது இந்த வார்த்தைகள் தெரியும். சுத்தம் சோறு போடும் என்று சொல்லி நாம் அடிக்கடி சொல்லுவோம். சுத்தம் சோறு போடும். பாவர்ட்டி ப்ரொவைட்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் பேடி. சுத்தம் சோறு போடும். இவ்விதமான காரியங்கள் எல்லா இடத்திலும் இருக்குது. சுத்தத்தை குறித்து பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. இந்த சுத்தத்தை குறித்து பேசுகிற காரியங்கள் இந்தியாவுக்கு மட்டும் உள்ள காரியம் அல்ல. அது ஒரு மதத்தினத்தை சார்ந்த காரியம் மட்டுமல்ல. இது இட் பிலாங்ஸ் ஈஸ்டர்ன் கல்ச்சர் ஆர் ஓரியண்டல் கல்ச்சர். நம்முடைய கிழக்கு ரீதியில இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நல்ல கலாச்சாரம். இதை ஒரு சமயத்தார் மாத்திரம் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் இவ்விதமாக பெரிய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி பெருமைப்பட்டு பேசிக்கொள்ள முடியாது. இது எல்லா இடத்திலும், நம்முடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இது உள்ள ஒரு கலாச்சாரம். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்கே இருக்கிற எல்லா அந்த 6 கற்சாடிகளிலும் நீங்கள் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் விதமாக யோசிக்கிறேன். அந்த கற்சாடிகளை நன்றாக கழுவி துடைத்து விட்டு அதிலே அவர்கள் ஊற்றுகிறார்கள், தண்ணீரை ஊற்றுகிறார்கள். இதனுடைய நோக்கம் ரெண்டுமே வித்தியாசமான நோக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல கை கழுவுவதற்காக வைக்கப்பட்ட 6 கற்சாடிகள். அதிலே இயேசு கிறிஸ்து இதை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு கற்சாடியிலே அவர்கள் நிரப்ப வேண்டுமா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு கற்சாடி, அது வேதத்தில் கொடுத்திருக்க 2 அல்லது 3 குடங்கள் நிரப்பக்கூடிய ஒரு கற்சாடி. ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொன்னது போல, பழைய அவர் உபயோகப்படுத்தின பாத்திரத்தை உபயோகப்படுத்தவில்லை, வித்தியாசமாக உபயோகப்படுத்த விரும்புகிறார். அதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். யாரும் இயேசுனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் டவுட் பண்ணக்கூடாது, அதை சந்தேகப்படக்கூடாது என்பதற்காகத்தான் புதிய ஒரு பாத்திரத்தை அவர் எடுத்திருக்கிறார், புதிய ஒரு வெசலை அவர் எடுத்திருக்கிறார். அதுதான் கற்சாடி. இந்த கற்சாடியுடைய கொள்ளளவு எவ்வளவு என்றால் 20 to 30 கேலன்ஸ். ஒவ்வொரு கற்சாடியும் 20 to 30 கேலன்ஸ். அமெரிக்காவினுடைய அந்த கேலன்ஸ் முறைப்படி 3.74 லிட்டர் 1 கேலன். அப்படி பார்க்கும்போது தோராயமாக சொல்லியிருக்கிறார்கள் 2 to 3 குடங்கள். அப்படி என்றால் 120 கேலன்ஸிலிருந்து 180 கேலன்ஸ். 20 என்றால் 6 கற்சாடிகளும் சேர்த்து பார்க்கும்போது 120 கேலன்ஸ். அடுத்தது பார்க்கும்போது 180 கேலன்ஸ். அப்படி என்றால் 454 லிட்டரிலிருந்து 681 லிட்டர் வரைக்கும் தண்ணியை பிடிக்கக்கூடிய 6 கற்சாடிகள். அது ஒரு பெரிய ஒரு தொகையான கற்சாடிகள், நிறைய சேமித்து வைக்கக்கூடிய கற்சாடிகள். இவ்வளவு பெரிய கற்சாடியை ஆண்டவர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். அதுவும் அந்த புதிய ஒரு காரியத்தில் அவர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அந்த கற்சாடியிலே அவர் செய்ய விரும்புகிறார். நாம் யோசித்து பார்க்கலாம், இவ்வளவு பெரியது தேவைதானா என்று சொல்லி அந்த எண்ணம் நமக்கு வரும். அதை குறித்து நாம் பின்னதாக யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த தண்ணீரை நீங்கள் அங்கே அமர்ந்திருக்கிற ஹெட்டாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் அவ்விதமாக கட்டளை கொடுக்க வேண்டும்? அவர் சொல்லியிருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொண்டு நேராக எங்கே போங்க, நீங்கள் பந்து வைக்கிற இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதை நீங்கள் அவரிடத்தில் பந்து விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். அவர்தான் இந்த பந்தி விசாரிப்பில் ஹெட்டாக இருக்கக்கூடியவர். அவர் அங்கே அமர்ந்து கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ எல்லாரோட பந்தி விசாரிப்பு காரியங்களில் கவனித்து கொண்டிருப்பார். அவரிடத்தில் கொண்டு போகும்போது அதை அவர் ருசி பார்த்து அதை மறுபடியும் விளம்புவதற்கு அவர் கட்டளை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இவரை குறித்து மற்ற சிலர் சொல்லும்போது அவர்தான் ஒரு ஆசாரியராக இருக்க வேண்டும், லேவியராக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு புது பொருள் உள்ளே வரும்போது அதை ஆசீர்வதிக்கக்கூடியவரும் அந்த மனிதன் தான். ஒரு புது பொருள் உள்ளே வரும்போது அதை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுங்கள் என்று ஜபித்து கொடுங்கள் என்று சொல்லக்கூடியவரும் அவர் தான். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதில் ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து
ஜெபிக்கவில்லை. அற்புதத்திற்கு முன்பதாக ஜெபிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த தண்ணியை தொட்டு அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இல்லை. அந்த அந்த தண்ணீரை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த இதில் முழங்கால் படிக்கிட்டோ நின்று கொண்டோ ஜெபம் செய்யவில்லை. ஆனால் சொன்னதெல்லாம் என்ன? இந்த தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அற்புதத்தை குறித்து அவர் சந்தேகப்படவில்லை. ஒருவேளை சந்தேகப்பட்டிருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலாவது எனக்கு ஊற்றுங்கப்பா, அதில் திராட்சரசம் சரியாக கலவை சரியாக இருக்கிறதா, நல்ல ஒரு திராட்சரசமாக வந்திருக்குதா என்று சொல்லி அவர் அதை டேஸ்ட் பண்ணவில்லை, ருசி பார்க்கவில்லை. அவர் சொன்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு போங்கள் என்றால் இதுதான் முதலாவது அற்புதம். அது நடைபெற்று இருக்குமா, உண்மையாகவே ரசமாக மாறி இருக்குமா, அப்படியெல்லாம் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்துல பட்சத்தில் எழும்பவில்லை. அவர் சொல்லுகிறதெல்லாம் நீங்கள் போய் கொண்டு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த வேலைக்காரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக மெச்சிக்கொள்ள வேண்டும், அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பந்து விசாரிப்பு காரணத்தில் போங்கள் என்று சொல்லும்போது எந்த விதமான ரேஷனலைஸ்டு அந்த மைண்டை யூஸ் பண்ணலை. அவங்க ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கவில்லை. அவர் சொன்ன உடனே அந்த காரியத்திற்கு என்ன செய்கிறார்கள்? கீழ்ப்படுகிறார்கள். இந்த தண்ணீரை நாம் எடுத்துக்கொண்டு போனால் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லலாம் யோசிக்கவில்லை. இந்த தண்ணீர் எவ்விதமாக மாறும் என்று சொல்லி யோசிக்கவில்லை. இந்த தண்ணீரை, இவ்வளவு தண்ணீரை நிரப்ப வேண்டுமே, இயேசு கிறிஸ்து ஏன் நிரப்ப சொல்கிறார் என்ற கேள்வி எழுப்பவில்லை. ஒருவேளை நாம் இந்த தண்ணீரை கொண்டு திராட்சரசத்திற்கு பதிலாக கொடுப்போம் என்றால் எல்லாரும் திட்டுவார்களே, அவர்கள் திட்டுகிற காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் யோசிக்கவில்லை. ஆனால் இயேசு சொன்னார், இதை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்ன உடனே அதற்கு கீழ்ப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படியும் போது நம்மை ஆசீர்வாதத்தின் கருவியாக உபயோகப்படுத்துகிறார். எங்கே வேலைக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லி நாம் பின்னதாக யோசிக்க போகிறோம். ஆகையினாலே ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவருடைய கரங்களிலே நாம் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அதை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. சொல்லுகிறதை நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். மூன்றாவதாக, the right taste of wine he provides. சரியான ருசியை திராட்சரசத்தில் தருபவர். சரியான ருசியை திராட்சரசத்தில் தருபவர். 9-11 வசனங்களுடைய பகுதியில் நாம் வாசிக்கிறோம். திராட்சரசத்தை குறித்து நியாயாதிபதிகள் 9:13 திராட்சரசம் தன்னை குறித்து பேசுகிற காரியத்தை, அல்ல திராட்சை செடி தன்னை குறித்து பேசுகிற காரியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, wine cheers gods and men. தேவர்களையும் மனிதரையும் சந்தோஷிப்பிக்கக்கூடிய ஒரு உணவு அல்லது உணவுதான் இந்த திராட்சரசம். ஆகையினால அதை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அல்லது குடிக்கக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த கலவை சரியான ஒரு கலவையாக இருந்தால்தான் திருப்தி கிடைக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நாம் விருந்துகளுக்கு போகும்போது நாம் அந்த விருந்துகளுடைய விருந்தை உண்ட பிற்பாடு நாம் சொல்லுகிறது வழக்கம், இது நன்றாக இருந்தது, அது நன்றாக இருந்தது, பிரியாணி நன்றாக இருந்தது, இது கொஞ்சம் வெந்திருக்க வேண்டும், அல்லது இது விதமாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறது வழக்கம். ஒரு பொருள், பாயாசமோ அல்லது ஒரு நல்ல ஒரு உணவோ நன்றாக இருக்கும்போது நாம் சொல்லுகிறோம், இதை செய்தவர் நல்லவர், அருமையாக செய்திருக்கிறார், எல்லா பொருட்களையும் சரியாக இணைத்திருக்கிறார், ஆகையினால் இது சரியான ஒரு நல்ல டேஸ்ட் வருகிறது என்று சொல்லி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த திராட்சரசம் மிகவும் ருசி உள்ளதாக காணப்பட்டது. இதை ருசி பார்த்த பந்து விசாரிப்புக்காரன் நேரடியாக அவரை அழைக்கிறார். அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த மணமகனை அழைத்தவர் சொல்லுகிறார், இவ்வளவு ருசியான திராட்சரசத்தை இம்மட்டும் எங்கே வைத்திருந்தீர்? எனக்கு தெரியாதபடி நீர் எங்கே வைத்திருந்தீர் என்று சொல்லிதான் அவர் கேட்கிறார். எம்மட்டும் எங்கே வைத்திருந்தேன்? உண்மையிலே அது அவருக்கும் தெரியாது, மணவாளனுக்கும் தெரியாது. ஆனால் அவர் மெச்சி புகழ்ச்சியாக பேசிக்கொள்ளுகிற காரியம் அதனுடைய ருசி. அப்படி என்றால் இவ்வளவு திறமை, இவ்வளவு ஒரு தகுதியான ருசியான ஒரு
பதார்த்தத்தை அல்லது உணவை இயேசு கிறிஸ்து அதிசயமாக அங்கு செய்திருக்கிறார். இதில் ஒரு சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். ஒன்று, இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ருசி மட்டும்தான் தெரியும், அது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை, அது வேதம் சொல்கிறது. ஆனால் வேலைக்காரர்களுக்கு தெரியும், இது எங்கிருந்து வந்தது என்று தெரியும், ஆனால் அவர்கள் அந்த ரசத்தை ருசி பார்க்கவில்லை. ரெண்டுமே எதிர்மறையாக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். அப்படி ரெண்டுமே ஒருவருக்கு தெரிந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார்கள், இது கை கால் கழுவின இடத்திலிருந்து வந்தது, இதை நாம் குடிக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய அற்புதத்தில் அதிலேயும் ஒரு அற்புதம் நடைபெறுவதை பார்க்கிறோம். ஒன்லி யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் எங்கிருந்து திராட்சரசம் வந்தது என்று. ஆனால் ருசி பார்த்த, அதை மறுபடியும் எல்லாருக்கும் விளம்ப சொன்ன அந்த பந்து விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. தரமான மிகுதியான பொருட்களை தந்து நம்மை வழிநடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை அந்த 7 நாட்கள் அந்த பண்டிகை அல்லது அந்த திருமணம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும் என்றால், ஒருவேளை 7 நாட்களுக்கும் போதுமான அந்த திராட்சரசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடும். நாம் இன்னும் அதிகமாக யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளோ பெரிய கச்சாடிகள், அவ்வளோ பெரிய ஒரு குவான்டிட்டி அங்கே இருப்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவர் நமக்கு தரமான பொருட்களை தருகிறவர். பெஸ்ட் திங்ஸ் ஆண்டவர் தருகிறார். நமக்கு தருகிற போதெல்லாம் உயர்வான பொருட்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதை மிகுதியாக தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது எவ்விதத்திலும் ஒப்பிட்டு பேச முடியாத அளவுக்கு, ஒப்பிட முடியாத அளவுக்கு புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாக ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், அவர் நம்முடைய இடத்துல நாம் அவரை அழைக்க வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அவரை அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கும் போது உதவி செய்கிறார். அவர் சைலண்ட் ஒர்க்கர். அவர் எல்லாவற்றையும் நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி பறைசாட்டி விட்டு செய்கிற ஆண்டவர் அல்ல. அங்கே திராட்சரசமாக மாறின காரியம் இயேசுவுக்கு தெரியும், ஒருவேளை அம்மாவுக்கு தெரியும், சீடர்களுக்கு தெரியும், வேலைக்காரர்களுக்கு தெரியும். வேறு யாருக்கும் அது தெரியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இதற்காகவோ என்னவோ அவருடைய அம்மாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆகையினாலே யாருக்கும் தெரியக்கூடாது என்ற நோக்கத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். எது தேவையோ அதை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதை அதிகமாக தந்து, ருசியான பொருளாக தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் நம்முடைய எல்லா இடத்திலும், நம் இருக்கிற இடங்களிலெல்லாம், நாம் நிகழ்ச்சி நடத்துகிற இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி உண்மையாகவே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த கொரோனா தொற்றுனாலே வேலை இல்லாதபடி அநேகர் இருக்கிறார்கள். இன்னும் சம்பாத்தியம் செய்ய முடியும், திறமைகள் இருந்தாலும் சம்பாத்தியம் பண்ண முடியாதபடி இருக்கிறார்கள். மிகவும் வருத்தத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கான காரியங்களில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்யக்கூடும். அவர் செய்யும் போது அது தகுதி மிகுந்ததாக இருக்கும், இன்னொன்று மிகையான காரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நம்முடைய ஆண்டவர் வல்லவர். ஆகையினால அவரே நம்பி இருப்போம். ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 99வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 99 ஆவியை அருளுமே சுவாமி என்ற பாடல் 1வது 2வது கவிகளை பாடுகிறோம். 1வது 2வது கவிகளை பாடுகிறோம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க நீர் உதவி செய்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய விருந்துகளிலே, எங்களுடைய கொண்டாட்டங்களிலே அங்கே பங்கு வகிக்கும் போது, நீர் அழைக்கப்படும் போது அந்த இடத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறேன். மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். ருசி மிகுந்த ஒரு பொருளை நீர் எங்களுக்கு, உணவை எங்களுக்கு தருகிறவராக நீர் இருக்கிறேன். அதை மிகுதியாக தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக இந்த நாளில் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் நமக்கு நன்றி செலுத்தும் நீ தந்திருக்கிற வாய்ப்புக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒவ்வொரு சொல்லிக்கிறேன். கவலையோடு கூட இருப்பார்கள் என்றால் நீர் தாமே ஆறுதலின் தேவன். பிள்ளைகளுக்கு ஆறுதலை தரும்படியாக சொல்லிக்கிறோம். பண தேவைகளோடு கூட இருப்பார்கள் என்றால் பண தேவைகளை சந்திக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, என்னென்ன தேவையோடு கூட ஆண்டவரே, வியாதியோடு கூட, உடல் பலவீனத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய பலவீனத்தில் உதவி செய்யும். ஆண்டவருடைய கிருபை பிள்ளைகளை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தாமை பொறுப்படுத்தி நீர் வழிநடத்துவீராக. ஆண்டவர் தாமை பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து வழிநடத்தும். நன்றி ஆண்டவரே. இதை காணும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட இடைவிட வேண்டுமாய், அவர்களை ஆண்டவர் ஆற்றி தேற்ற வேண்டுமாய், ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை மகத்துவம் எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தருக கடவர். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவும். தயவுசெய்து அமருங்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.